வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தக் லைஃப் இந்த படம் திட்டமிட்ட மாதிரி கர்நாடகாவில் வெளியாகுமா அப்படின்ற கேள்வி இன்று மாலை வரை நீடித்தது. காரணம் என்னென்னா, தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு அந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் பேசினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்கள், கன்னட அமைப்புகள் நடத்தின போராட்டம், அங்கிருந்து அரசியல் கட்சிகள் மாறுபட்ட கருத்துக்களை சொன்னது. இதுக்கப்புறமா உயர்நீதிமன்றத்தில் இந்த படத்திற்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கு. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டால் இதில் பிரச்சனையே இல்லையே, இந்த பிரச்சனையே தீர்ந்துருமே அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல, கமல் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்ற ஒரு பரபரப்பு. ஏன்னா வரலாற்று உண்மையை, வரலாற்று கருத்துக்களை கமல் பேசியிருக்கிறார். ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு இது ஒரு மிரட்டும் தொனி. இதில் ஒரு பகைமை உணர்ச்சியை கர்நாடகா தூண்டுகிறதுன்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்களெல்லாம் குரல் கொடுக்க, 2:30 மணிக்கு மேலே கூடின அமர்வில் மன்னிப்பு எல்லாம் இல்லை, நாங்கள் படத்தையே கர்நாடகாவில் தள்ளி போட்டுக்கிறோம் அப்படின்னு கமல் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு 10 நாள் அவகாசம் இருக்கிறது. இதற்கடுத்து இந்த வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு தரப்பும், ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கிறப்போ, தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு கமல் தரப்புடைய வாதமாக இருக்கிறது. மொழி சர்ச்சை, மன்னிப்பு கேட்க வேண்டியதாக கமல் பேச்சை விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் திரு ராசி அழகப்பன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு ராசி அழகப்பன், முதல்ல கமல் அவர்கள் பேசினது வரலாற்று ரீதியிலான அந்த உண்மை அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பர்சனல் லாஸ். கர்நாடகாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா பர்சனல் லாஸ். அந்த படத்தை வாங்கியிருந்தவங்க எம்ஜிக்கு வாங்கியிருந்தாங்களோ எதில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கோ கமலுக்கோ லாஸ். ஏன் மன்னிப்பு கேட்கல, அதனுடைய காரணம் என்ன? இல்லை, நீங்கள் கமல் என்றாலே ஒரு சர்ச்சைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரும்பாலும் நடிகர்கள் நடிப்பாங்க, அதில் புகழ் சேர்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் கமல் மட்டும்தான் குறிப்பாக அவர் தமிழ் மொழியின் மீதும் இலக்கியத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் எல்லாவற்றின் மீதும் தன்னுடைய அனுபவங்களையும் தேர்வு பெற்ற விஷயங்களையும் பொது வழியில் பேசிட்டு வர்றவர். ஒரு நடிகரை நடிச்சுட்டு போயிட்டு காசு வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறவங்க மத்தியில் இப்படி இருக்கிறவர்கள் மேலே ஒரு புதிய பார்வை விடுக்கிறது. ஒரு அறிவாளி மேலே எப்பயும் கல்லடி விழுந்துகிட்டே இருக்கும். சரின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சரியில்லைன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு பார்வை இவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தோமு பரமசிவனை போய் பார்ப்பார், ஒரு பக்கம் ஞானியை பார்ப்பார், ஒரு பக்கம் மற்ற பிரபஞ்சனை பார்ப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சக்தி ஒரு கவிஞர் பார்ப்பார், அவர் மூமேத்தா பார்ப்பார், மாலனை பார்ப்பார். இப்படி அவர் வேலையை விட்டுட்டு தமிழ் மொழி சார்ந்தும் மக்கள் மீதும் இருக்கிற பல்வேறுபட்ட தடயங்களில் அவர் தெரிந்து கொண்டு அதில் அவர் பயிற்று இருக்கார். அப்படி பேசுகிற போது, அவர் தமிழ் மொழியை பற்றி பேசுகிற போது, இந்த திராவிட மொழியில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை பேசுகிற போது, தமிழ் வழியாக இந்த திராவிட மொழியில் தமிழ் வழியாக பிரிந்தது தான், சகோதரனாக பிரிந்தது தான் கன்னடம், நம்முடைய தெலுங்கு. ஓகே, நம்ம அந்த மொழிகள் ரீதியாக நம்ம போகலாம், அது உண்மை, அதெல்லாம் வேற. மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு செய்தி, படம் வெளியாகுமான்னு. கமலுக்கு பர்சனல் லாஸ், நான் சொன்ன மாதிரி 10 கோடியோ 20 கோடியோ லாஸ். ஏன் அந்த முடிவு எடுத்தார்? இல்லை, அவர் எப்பயுமே ஒரு விஷயம் இருப்பார், சென்சிட்டிவாக போய் பேச மாட்டார். நமக்கு லாபம் வரும் என்பதற்காக ஒரு பொய்யை வலிந்து கொட்டிக்கிட்டு ஓட மாட்டார். தனக்கு தெரிந்த தரவுகளை சொல்லுவார். தரவுகளை அவர் சொல்கிறது மூலமாக இது மொழி பிரச்சனை தமிழ் மொழி சார்ந்த வல்லுநர்கள் முடிவு பண்ண வேண்டியது. தமிழ் இப்போ இல்லை, கிமு 400க்கு முன்னாடியே இலக்கணம்லாம் வந்துடுச்சு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய சங்க இலக்கியங்கள் அப்படி நிறைய வந்துச்சு. அப்போ அதுக்கு பிற்பாடு தான் நம்ம திராவிட மொழி இருக்கிற மற்றதெல்லாம் வருது என்பது மொழி வல்லுநர்களுடைய சண்டை. இது கமல் சண்டையே கிடையாது. கன்னடத்தில் இருக்கிற மொழி வல்லுநர்கள், தமிழில் இருக்கிற மொழி வல்லுநர்களுடைய சண்டையாக இருந்துக்கணும். ஆனால் கமல் பேசுவதை யாரோ ஒருவர் பின்புலம் இருந்து தன்னுடைய மக்களுக்கு பேர் வாங்கணும் என்பதற்காக அரசியலாக மாற்றினாங்க பாருங்க. அப்பொழுதுதான் தமிழுக்கு பாதுகாவலான கமலும், கன்னடத்தை நாங்கள் தான் இருக்கிறோம், நீ யார் சொல்கிற தமிழ் என்ற ஒரு பிரச்சனையை உருவாக்கி யாரோ ஒருவர் செய்த அந்த சதிதான் இந்த வீழ்ச்சி கொண்டு வந்துருச்சு. இந்த வீழ்ச்சிக்காக, நான் சொல்கிற உண்மைக்காக நான் எவ்வளவு இழந்தாலும் ஒரு உண்மைக்காக நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்லலை, வரலாற்று இருக்கிறது, கல்வெட்டு இருக்கு, கீழடி இருக்கு. இதுக்காக வேணும் சொல்லி வரலாறு கமலுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆதரவும் இருக்கிறதுனால அந்த முடிவெடுக்கிறார். ஆமாம், சரி, கேட்போம். மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு கார்த்திகை செல்வன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். ஓகே, நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட. திரு குமார்,
தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்திக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கமல் கேட்குறாரு. ஒரு பர்சனல் லாஸ் இருந்தாலும் கூட கமலுடைய முடிவை பலரும் பாராட்டுறாங்க. இது ஒரு போல்டான முடிவு அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு வார்த்தை அந்த 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 டெர்மினாலஜி சரியானு எனக்கு புரியல. ஏன்னா இவர் சொன்னதெல்லாம் இவர் சொன்ன கருத்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சின்னு ஒரு பொன்மொழி இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா மொழியும் அவங்கவுங்க மொழி அவங்களுக்கு உசத்தியாக தான் தெரியும். நம்ம மொழியிலிருந்து அந்த மொழி நம்ம அந்த மொழியில் நம்ம மொழியில் உள்ள பல மூல வார்த்தைகள் கன்னடத்தில் இருக்கலாம், சமஸ்கிருதத்திலிருந்து பல வார்த்தைகள் நம்ம தமிழில் இருக்கலாம், தமிழில் உள்ள பல வார்த்தைகள் மற்ற மொழிகளில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், தெலுங்கில் இருக்கலாம், எப்படி ஆங்கிலத்தில் இருக்குது நிறைய மொழிகள், ஆங்கில வார்த்தைகள் பல விஷயத்தை நம்ம இருக்குது. இப்போ இதெல்லாம் உலகம் பூராமே இது நடந்திருக்கிறது. இப்போ இதை வந்து யாருமே கேட்கல, எந்த மொழி சிறந்த மொழி, எது மூலமொழி, எதுலேருந்து எது பிறந்ததுன்னு ஒருத்தரும் கேட்கல. சமன் இல்லாமல் ஆஜராகிறதுன்னு சொல்லுவாங்க. அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இல்லை சார், இல்லை ஒரே நிமிஷம். அவர் ஏதோ செமினார் எடுக்க போகணும்னு போல, அங்கே சிவராஜ் இருக்காரு, ஏன் அவர் வந்தார், என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எப்படி நம்ம எல்லாம் ஒரே குடும்பமோ தமிழ் குடும்பத்திலேருந்து கன்னட குடும்பம் வந்ததோ அப்படின்ற அந்த துணியில் பேச போய் தான் சர்ச்சையாகுது. அந்த தொனியில் பேசினாலும் இதில் இருந்து தானே அது வந்ததுன்னு, அப்போ அதுலேருந்து இதில் வந்ததுன்னு ஏன் சொல்லக்கூடாது? நான் இப்போ எதிராக பேசலை, நான் எதிராக பேசுகிறதா கொண்டு முத்திரை குத்திராதீங்க. நான் சொல்ல வர்ற வார்த்தை என்னென்னா, இப்போ கார்கே இருக்கார், கார்கே நானும் நம்ம 2 பேரும் ஒரு எழுத்தாளர்னு வைங்க, என்னை வச்சு நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல பணியாற்றியிருப்போம், நான் என்னை வச்சு தான் கார்கே வந்தார்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் உண்மையிலே அப்படி இருந்தாலும் கூட அதை சொல்ல வேண்டிய அவசியமானு நான் கேட்குறேன். அது வந்து ஒரு மாநிலத்தில் உள்ள பலதரப்பட்ட மக்களை மனதை அது புண்படுத்தும் என்று இந்த ஒரு கலைஞருக்கு தெரிய வேண்டாமா? இப்போ நீங்களோ நானோ சொன்னால் நம்ம ஊரில் நம்ம நாட்டோட போயிடும். இவர் அகில உலக தலைவராக சினிமாவில் பிரபலமானவர். அவர் நடித்த படங்கள் எல்லா மாநிலங்களிலும் உலகம் பூரா ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நிலைமை இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு ஜாக்கிரதையாக பேசியிருக்க வேண்டும் சார். அவர் அப்படியே இந்த மாதிரி டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவே கிடையாது. இது எந்த மொழியியல் வல்லுநர்கள் போனாலும் சொல்லுவாங்க, திராவிட மொழி குடும்பத்தில் இருந்து 70-80 மொழிகள் பிரிந்து வந்தது, அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப இருக்கு, தமிழும் திராவிட மொழி குடும்பத்துடைய ஆதி வார்த்தைகளும் ஒன்றா இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்தால் அதை பார்க்குறாங்க. அதாவது நான் தான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், நான் என்னை வச்சு நீங்கள் எடுத்து கற்றுட்டு இருந்தாலும் உங்களை வச்சு நான் கற்றுட்டு இருந்தாலும் அந்த கேள்வி எழும்போது தான் அதை பேசணுமே தவிர பகலில் பார்த்து பேசி நைட்டில் அதுவும் பேசாதன்னு ஒரு பழமொழி இருக்குது. நாம் என்ன சொல்லணும்னா, ஒரு இடத்துல யாரையும் புண்படுத்தாமல் பேசணுங்கிற பாணியை அவர் எடுத்துக்கணும். நான் நினைக்கிறேன், நீங்கள்லாம் சொல்கிறீங்க 10 கோடி ரூபாய் அவருக்கு நஷ்டம் அப்படின்ட்டு, இவருக்கு என்னால் 50 கோடி ரூபாய் லாபம் வருங்கிறத நினச்சி தான் அவர் இதை பண்ணியிருப்பார். இதனால் இப்படி சர்ச்சை ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு இன்னொரு 10 நாளைக்கு இதை பற்றியே பேசுவாங்க. உலகம் பூரா பேச்சில் இருக்கும். அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு எல்லாத்துக்கும் தோணும். அதன் மூலமாக அவருக்கு வருமானம் வரும். அவங்க சினிமா நடிகர்கள்லாம் கமர்ஷியலாக தான் இதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து அவசியமற்றது என்பது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தேவையில்லாதது. யாரையோ ஒருத்தரை அந்தந்த மாநிலத்து மக்களுக்கு அதை புண்படுத்துகிற மாதிரி இந்த மொழியை விட அந்த மொழி சிறந்தது, அந்த மொழியை விட இந்த மொழியிலிருந்து அந்த மொழி வந்தது அப்படிங்கிறது தேவையே இல்லாததுன்றேன். அதை பற்றின விவாதங்கள் நடந்தது, மொழி அறிஞர்களை வச்சு விவாதம் நடத்துகிறாங்க, ஆதாரங்களை வச்சு பேசும் பொழுது அப்போ எப்படி வந்தது என்ன எதுக்காக யாரும் மறுக்க முடியாது. சமனே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அவருடைய நண்பரை பாராட்டுறங்கிற முறையில் அவர் வந்து இதை இப்படி ஒரு இதை எடுத்துட்டாரு. நான் அன்னைக்கே அந்த விழா நடக்கும் போதே நான் என் ட்விட்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் போட்டிருக்கேன். இவர் ராஜ்யசபாவில் போய் என்னென்னலாம் கலவரத்தை உண்டு பண்ண போகிறாரோ தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு நினைப்பாரு. இது பெரிய பிரச்சனையாகவும் நான் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய ட்விட்டரை பாருங்க, அதில் இருக்கும். நான் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி நடந்த அன்றே சொல்லியிருக்கிறேன். ஆகையினால ரொம்ப அபார அறிவு இருக்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது என்பது தான். அவர் மன்னிப்பு கேட்டால் அது நியாயம்னு நான் சொல்வேன். நாளைக்கே ஒரு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு, அதனால் என்ன தவறு? நான் சொன்னது அது உண்மையாக இருந்தாலும் கூட நான் உங்களை பாதித்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இவர் இப்போ மாநிலங்களவைக்கு வர போகிறார். ஆகையினால இவர் வந்து அதை மன்னிப்பு கேட்பது தான் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. கேட்போம். நான் திரு கார்த்திகேய செல்வன் அவர்கள்ட்ட நீதிமன்றமே கேட்குது, கமல் என்ன மொழியியல் வல்லுனரா அறிஞரா அப்படின்னு கேட்குது. நீதிமன்றத்துக்கே இதில் ஒரு கேள்வி இருக்கப்போ கமல் அதை தவிர்த்திருக்கலாமோ?
இல்ல, கமல் நீண்ட காலமா இங்க பேசிட்டு இருக்கிறவர் தான். அவரோட அறிவை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு கேக்குதா நான் பேசுறது? எஸ் கோ அஹெட். அதான் அவரோட அறிவை பத்தி இந்த 45-50 ஆண்டுகள் அவரை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னா உங்க அறிவை தான் கேள்விக்குட்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சொல்லல, இந்த கேள்வி எங்க இருந்து வருதோ அங்க சொல்றேன். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, தமிழ்ல இருந்து கிளைத்த ஒரு மொழி தான் கன்னடம்னு சொல்றாரு. இங்க திராவிட மொழின்னு பேசுறாங்க. திராவிட மொழின்னு பேசுற எல்லாரும் இவ்வளவு நாளா சொன்னது என்ன? தமிழ்ல இருந்து வந்ததுதான்றதுதான் இங்க இருக்கிற இன்றைக்கு திராவிடம் பேசுற எல்லாரும் பேசினாங்க. ஆனா இந்த திராவிட கூட்டத்துல இருந்து யாருமே கமலுக்கு கர்நாடகால இருந்து வர எதிர்ப்புக்கு ஒரு வார்த்தை அவருக்காக பேசல. அப்ப இவ்வளவு நாளும் இவங்க பேசின திராவிடம் பொய். இப்ப இங்க 2 வலதுசாரிகள் பேசுறாங்க. அதுல ஒருத்தர் இப்ப அவர் கருத்துக்களை முன் வச்சாரு. கமல் பேசும்போதே எனக்கு தோணுச்சு இது பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு சொன்னாரு. அப்ப மோடி பேசும்போது ஏன் உங்களுக்கு அப்படி தோணல? முதல்ல நம்மளோட பிரதமர் மோடி தானே சொன்னாரு, தமிழ் தான் உலகத்தின் தொன்மையான மொழி, அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொன்னாரு. இல்ல சார், உலகத்தின் குமார் எங்க வர்றாருன்னா, நான் நல்லவன் நீங்க நல்லவன், என்ன மாதிரி நீங்க நல்லவனா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுல தான் அந்த பிரச்சனை வருதுன்றாரு. அந்த ஒப்பீட அது உண்மையா இருக்கலாம், அந்த ஒப்பீட வைக்கிறதா அவங்களை ஹர்ட் பண்றதா நினைக்கிறார். இல்ல, நான் நல்லவன் நீங்க கெட்டவன்லாம் இங்க யாருமே சொல்லல. உங்க மொழி குறைந்ததுன்னு கமல் எங்கேயும் சொல்லல. அப்படி சொன்னாருன்னு சொல்லுங்க, நாங்களே எதிர்க்கிறோம். எங்களோட கருத்தே அதான், எல்லா மொழியும் உயர்ந்ததுதான். அதுதான் நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். அது என்ன, தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு சொன்னா இவங்களோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆயிடுமா? சமஸ்கிருதத்துல இருந்து பிறந்ததுன்னு சொன்னா இவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதுவே ஒரு அடிமை சிந்தனை தானே. தமிழ் இங்க திராவிடம்னு இங்க முன் வச்ச கருத்து இங்க இருக்கிற யாரும் கூட முன் வைக்கல, கால்டுவெல் வச்சாரு. அதுல இருந்தானே வந்துச்சு திராவிடம்ன்ற இந்த தத்துவம். இன்னைக்கு பேசுற அரசியல் எல்லாமே அவர் என்ன சொன்னாரு, முந்து திராவிட மொழின்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுல இருந்து கிளைத்ததுதான் இந்த மொழிகள்னு சொன்னாரு. அவர் சொன்னது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இன்னும் 44 மொழிகளை அவர் சொல்றாரு. அவர் 5 மொழிகளை சொன்னாரு. அதுக்கு பிறகு திராவிடத்தை பேசினவங்க 44 மொழிகள் வரைக்கும் சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னாரு, வட இந்திய மொழிகள் வேற, அதோட வேறு வேற, தென்னிந்திய மொழிகளின் வேறு வேற, அதனால இந்த 2 மொழி குடும்பங்கள் வெவ்வேறு அப்படின்னு சொல்றதுதான் சொன்னாரு. அப்படி சொன்னா நீங்க கால்டுவெல் கருத்தையும் ஏற்கல. அப்ப இந்த இடத்துல திராவிடமும் பொய்ன்னு வருது. இன்னொரு பக்கம் மோடி சொல்றாருல உலகத்தின் மூத்த மொழின்னு, அதுவும் பொய்ன்னு வருது. கமல் சொன்னது தமிழ்ல இருந்து கிளைத்தது கன்னடம் சொன்னார். நீங்க ஏற்கலாம், ஏற்காம போகலாம். உடனே நாங்க அங்க போராட்டம் கலவரமாக மாறக்கூடாதுன்னு இன்னைக்கு துணை முதல்வர் அங்க பேசுறாரு. வரலாறு தெரியாமல் பேசுகிறார் கமலஹாசன் முதல்வர் சித்தராமையா பேசுறாரு. இங்க ஒரு முதல்வர் இருக்கிறாரு, அவருடைய மகனே துணை முதல்வரா இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் எங்க போச்சு இப்ப ஏன் வாயே திறக்க மாட்டாங்க? இப்ப இந்த வலதுசாரி பேசுறாங்க. அப்ப மோடி பேசுனது பொய்ன்னு சொல்லுங்க, இங்கே சொல்லுங்க. மோடி தேவையில்லாம பேசினாரு. குமார் உங்களுக்கு தான் கேள்வி வச்சிருக்காரு. அதாவது அரசியல் சட்டத்தில் ஹிந்தியை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு சட்டத்தில் இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அதை பேசினாலே அரசாங்கம் அதை யாராவது விருப்பப்பட்டவங்க எடுக்கட்டும், இல்லை எந்த மொழியாவது எடுக்கட்டுங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாயிரம், எல்லாத்து மேலேயும் எல்லா மொழி மேலேயும் நம்ம பாயிரம் இல்லையா? பாஜி ஒரு போராட்டமே நடத்துறோமே, நமக்கு அவ்வளவு நம்ம மொழி மேல பற்றுதல் இருக்கு இல்லையா? அதே போல அந்த மாநில மக்களுக்கு இருக்குமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? அவங்கள புண்படுத்தாம தானே பேசணும். இல்ல அவங்கள இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த டிபேட் நடக்கல. எந்த மொழி எதுல இருந்து பிறந்தது அப்படி என்ற டிபேட் அவங்க நடத்தல. அவர் யதார்த்தமா சொன்னாரோ, எந்த நோக்கத்தோட சொன்னாரோ, அதெல்லாம் நான் அதுக்கு உள்ள நான் போகல. நான் திராவிட மொழிகள்ல இல்ல, திராவிட மொழிகள்ல ஒரு மொழி, திராவிட குடும்பத்தில் உள்ள மொழின்னு கூட அவர் சொல்லல. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு அவர் சொன்னது நேரடியா. மொத்தம் இதுல இருந்து அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை அவர் தெரியாம. சரி, இப்ப அவர் சொன்னது இந்திய இங்க கொண்டு வந்தா படிக்கணும்னு அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கு அப்படிங்கிறாரு. அரசமைப்பு சட்டத்துல எங்களுக்கு கிடையாதுன்றதையும் நாங்க எக்ஸெப்ஷன் வாங்கியிருக்கோம். அது தெரியும்ல அவருக்கு. அதனாலதான் இங்க வேணாங்கிறோம்.
நாங்க யார் மேலயும் பாயல. 47 சொல்றேன் நான் 47 சொல்றேன் 47 சட்டம் ஏற்பட்ட 52 சட்டம் ஏற்பட்ட இல்ல எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் வரை அப்படின்னு ஒரு உடன்பாடு இருக்கு. அது வரைக்கும் வந்து ஹிந்தி பொது கிடையாது. அது 52 நான் 52ல நான் சொல்றேன். இவர் சொல்ல 67 தடவை நடந்தது. 52ல சட்டம் ஏற்றப்பட்ட காலத்துல எல்லா ஓகே ஓகே குமார் வர முடிச்சிட்டோம் ப்ளீஸ். ஓகே கார்த்தி சார் இப்ப நம்ம 52ஓட டிபேட்ட பேசல. 2025ல என்ன நடக்குதுன்றதா இங்க விவாதம். இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு இங்க இந்தியாவுல இந்தி பொதுமொழி கிடையாது. நீங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க தான் பேசுறீங்க. அப்படின்னா நாங்க சொல்றது உங்க மொழியை கொண்டு வந்து எங்க மேல திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். இந்திய யாரும் கத்துக்காதீங்கன்னு சொல்லலையே. தமிழ்நாட்டுல எவ்வளவு இந்தி பிரச்சார சபா இருக்கு, தெருவுக்கு தெரு இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாராவது இங்க போய் தடுத்தாங்களா? யார் மேல பாஞ்சோம்? நாங்க பாஞ்சோன்னு சொல்றீங்க. பாஞ்சோன்னா ஒரு இந்தி பிரச்சார சபா இங்க நடத்த முடியுமா? யாருமே பாயல. அது நடத்திக்கோங்க, அது சிக்கல் இல்ல. அது விருப்பப்பட்டு வந்து கத்துக்கிறவங்க எந்த மொழியும் கத்துக்கலாம். ஏங்க இந்தி என்னங்க, பிரெஞ்சு, ஜெர்மனி எதை வேணா கத்துக்கோங்கன்றோம். அரசு பள்ளிகள்லயே அது கட்டமைப்பு ஏற்படுத்தணும் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. உலகின் எந்த மொழியையும் கற்கலாம், ஆனா தாய்மொழி கற்க வேண்டியது கட்டாயம் சொல்றோம். அதுதான் எங்களோட கொள்கை கோட்பாடா முன்வைக்கிறோம். இப்ப அதை ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்ப இந்தியோ இல்ல எந்த மொழியுமே நம்ம தாழ்வா பேசுறதே கிடையாது. எங்க மொழி எங்களுக்கு வாழணும் அந்த உணர்வு கன்னடர்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, தமிழர்களுக்கு இல்ல. அங்க இருக்கிறதுனாலதான் அங்க இருக்கிற ஆட்சி கன்னட மொழி கன்னட இனத்துக்காக இருக்கு. அங்க ஒரு சொல்லுங்க, அவர் உண்மையிலேயே ஒரு கீழாவோ இல்ல குற்றப்படுத்துற மாதிரியோ எதுவுமே பேசல, இழிவுபடுத்துற மாதிரியோ ஒண்ணுமே பேசல. மாசஸோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாருன்னு நீதிபதி உட்கார்ந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க அரசியல் பேச வேண்டிய முதல்வரும் துணை முதல்வரும் வாயை திறக்கல, அத கேள்வி கேட்கல. இங்க வந்திருக்கிற வலதுசாரிகள் திராவிடத்தை எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம்ன்றாங்க. அத கேள்வியே கேட்கலையே. பேசுறாங்க துணை முதல்வரும். ஏன்னா இங்க இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கட்சி தலைவர் ஒருத்தரும் இதே மாதிரிதான் பேசுறாரு. மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னன்னு பேசுறாரு. டாக்டர் தமிழிசை ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அங்க எல்லாரும் ஒன்னா நிக்கிறான்ல, பாஜக நிக்கிறான், காங்கிரஸ் நிக்கிறான், எல்லாரும் ஒன்னா நிக்கிறான். ஆனா இங்க மட்டும் காங்கிரசும் பாஜகவும் வாயை திறக்கல, திமுக அதிமுக வாயை திறக்கல. இதனாலதான் தமிழ்நாடு இப்படி இருக்கு. தண்ணி அனுப்புறோம், மக்கள் அங்க இருந்து வராங்கன்னு நேரடியா மிரட்டுறாருங்க. 50,000 பேர் ஒசூர்ல இருந்து வந்து போறாங்கன்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா 50,000 பேரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. போராட்டம் கலவரமாக மாறிவிடக் கூடாது யாரு? துணை முதல்வர் சொல்றாரு. எதற்கு இப்படி பேசுறாங்க? இங்க தமிழ்நாட்டுல யாராவது அப்படி பேசியிருக்காங்களா? கேப்போம் சார். திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட. திரு ரமேஷ் சேதுராமன், கர்நாடகாவில் ஒருமித்த குரல்ல கமலுடைய பேச்சு தவறு அப்படின்னு பேசுறாங்க, அங்க இருக்கக்கூடிய அரசு உட்பட. அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கா, இல்ல அதன் பின்னாடி ஒரு பகைமை உணர்ச்சி இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கப்போ கமல் எது எடுத்தாலும் சர்ச்சையாகுது, சர்ச்சை ஆக்கப்படுதோ? அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். கமலுக்கு வந்து சர்ச்சை புதுசு அல்ல, சர்ச்சைக்கு வந்து கமல் புதியவர் அல்ல, இப்படிதான் பார்க்கணும். ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியிலேருந்து சகோதரர் வந்து நான் என்ன பேசணுங்கிறத தீர்மானிச்சு அவரே பேசிட்டாரு அப்படின்னு வியப்பா இருந்தது. ஏன்னா அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு கான்டெக்ட் செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து சிரிக்கிறதா இல்லை வேதனைப்படுவதா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல முக்கியமான விஷயம், இப்போ ஒரு மொழிக்கும் ஒவ்வொரு கால அளவு அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மொழிகள் அப்படின்னு எடுத்தா, நான் ஒரு மொழி ஆர்வலர், எனக்கு வந்து பல மொழிகள் தெரியும், மொழி ஆர்வலர். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நீங்க வந்து வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா தமிழ்லே வந்து அழகா சொல்லுவோம், இல்லுன்னு சொல்லுவோம், மனைன்னு சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம். நீங்க வந்து மற்ற திராவிட மொழிகளை எடுத்துக்கீங்க, இதுல வந்து கன்னடால வந்து மனை மனைக்கு பறிச்சுதா அப்படின்னு கேட்போம். அப்படின்னாக்கா என்னன்னா என் வீட்டுக்கு வச்சுக்கலாம், நீர் நான் இன்னைக்கு வச்சாதா அப்படின்னு தெலுங்குல என் வீட்டுக்கு வருங்களா அப்படி. இந்த மாதிரி இதுல வந்து 3-4 விஷயம் இருக்கு. ஒண்ணு வழங்கு, அதாவது நம்ம பேசுவது அப்படிங்கிறது. 2வது எழுத்து வடிவம்னு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்தந்த பீரியட்ல வந்து எந்தெந்த மாதிரியாக உங்களுடைய சொற்றொடர் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு.
ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப லேட்டஸ்டா வந்து பல ஜிங்கிச்சா இருந்து பல சாங்ஸ் எல்லாம் வருதுன்றதுக்காக அதுக்காக ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக இருக்கும்போது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றும் அந்த கான்டெக்ட் தான் மாறி அதே மாதிரி ஒவ்வொன்றும் வந்து இந்த சொற்றொடர்களோ மற்ற விஷயங்களோ அமைந்து போகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதனாலதான் இந்த மொழி ஆர்வலர்கள் தவிர அதை தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து திருக்குறளே எடுத்துக்கீங்களேன். திருக்குறளை எப்படி பிரிச்சு பிரிச்சு எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை நம்ம நார்மலா படிச்சா நமக்கு எதனா அர்த்தம் புரியுமா? அதை இந்த மாதிரி பிரிச்சு படிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சு படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்துல எதுக்கு வச்சிருக்காங்க? நம்மளே படிச்சு புரிஞ்சுக்க முடியும்னாக்க அது பாடத்திட்டத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது. இந்த மாதிரியாக இன்னொன்னு, மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் பல மொழிகளோட தாக்கம் இருக்கும். மொழிகள் எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்க ஃப்ளோ ஆஃப் அ ரிவர், ஒரு ஆறுகள் ஓடி அங்கங்க சங்கமிக்கும் கலக்கும்ங்கிறத பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்போ நம்மளதுல வழக்கத்துல இருந்து ஒழிந்து போன ஒரு விஷயம், மலையாளத்துல உங்களை கூப்பிடணும் அப்படின்னாக்க ஆள விழி அப்படின்னுவாங்க. விழி அப்படிங்கிறது பியூரஸ்ட் தமிழ். விழித்தல் அப்படின்னா கூப்பிடுறது அப்படிங்கிறது. ஆயாள் என்ன பறையுங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன சொல்றீங்க, அவர் என்ன பேசுறாரு என்ன சொல்றாருங்கிறது. பறைங்கிறதும் வந்து ஒரு அற்புதமான ஒரு அந்த ஒரு வார்த்தைங்கிறது தூய தமிழ் வார்த்தை. இந்த மாதிரி எனக்கு ஆசிரியர்கள் எனக்கு வந்து அமைந்த மிக அழகான ஆசிரியர்கள் அவங்க இந்த மாதிரி எல்லாம் அழகா சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மொழிகள்ல இருந்தும் எப்படி எப்படிலாம் போகுது. இந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீலகிரிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அங்க பேசக்கூடிய மொழி தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிருமா? பல நேரங்கள்ல புரியாது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய டயலக்டோ மற்ற விஷயங்களோ நமக்கு வந்து புரியறதுக்கு ரொம்ப சட்டுன்னு புரியாது. அவங்களுடைய மொழிகளும் அந்த மாதிரி இருக்குங்கிறது விஷயம். இந்த மாதிரியாக பல லாங்குவேஜஸ் இது ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது இது ஒரு ஓஷன் மாதிரி. இதை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பொதுவா வெளியில சொல்லிட முடியாது. இன்னொன்று தமிழுடைய எழுத்துக்கள் எடுத்துக்கல. தமிழி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியதுல இருந்து நீங்க வரிசையா நீங்க வந்து வட்டெழுத்துக்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தீர்களானா அது எப்படி எல்லாம் மாறி இருக்கு, உருப்பெற்று இருக்கு இப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இடைக்காலங்கள்ல எடுத்துக்கல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்முடைய ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஈரா இந்த பீரியட்ல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில நூற்றாண்டுகள் முன்னாடி ஆங்கிலேயர்களோ மற்றவர்களோ இந்த நாட்டுக்கு வந்த போது அவங்களுடைய பைபிளா இருக்கட்டும் எதுவாக டிரான்ஸ்லேஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அதுலயுமே வந்து இந்த நீங்க வந்து ஈஸியா வந்து பார்த்து படிச்சீங்கன்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரியாக பல விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இதுல வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது கன்னடா மொழிக்கு என்ன சொல்லி இருக்கலாம் திரு கமல் அவர்கள்னு நினைக்கிறேன்னா, கன்னட மொழியிலும் தமிழ் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் அது அழகாக இருந்திருக்கும். அதனால இது ஒரு சிஸ்டர் லாங்குவேஜ்ங்கிற முறையில சொல்லியிருந்தார். ஆனா இதில் இருந்துதான் பிறந்ததுன்னு சொல்லும் போது இது ஒரு டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வகையில இது நல்லதுதான். காரணம் என்னன்னா இப்ப எல்லாரும் என்னன்னா மற்ற மொழிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிற அளவுல இருக்குங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து சகோதரர் நாங்க நினைச்சிருந்தா வந்து இந்த இந்தி பிரச்சார சபா பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி அரசுகிட்ட போய் தமிழ் பிரச்சார சபா எல்லா மாநிலத்திலையும் வந்து தமிழ் பள்ளிகளை தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒண்ணு உருவாக்க சொல்லுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணுவோமே. இந்தியை தான் பப்ளிசைஸ் பண்ண முடியும். ஒரு தமிழ்னா எனக்கும் ஆசைதான். தமிழ் எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுப்போம், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க அப்படித்தான் ஹிந்தி கற்றுக் கொடுக்கறத இது பண்ணோம்னா இப்போ நீங்க ஆளுங்கட்சி நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்க போய் முதல்ல உங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு இது இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. அதாவது நான் அரசியல் பார்வையை தாண்டி நான் சொல்லக்கூடியது இதுல வந்து அவர் என்ன சொல்லலாம்னா, நான் இந்த மாதிரி மீன் பண்ண மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஒரு தெளிவுபடுத்தும் விதமாக இதை ஒரு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா கூட இந்த இஷ்யூ ரொம்ப சிம்பிளா சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் பொறுத்தவரைக்கும் அதான் திரும்பவும் சொல்றேன், இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நோஷன். நம்ம அதுல ஆரம்பிச்சு ஒரு துளி அந்த ஒரு இதுல ஆரம்பிச்சு நீங்க இன்னொரு எண்டுக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அது அவ்வளவு வாஸ்ட். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரத்திலையும் இப்ப சான்ஸ்கிரிட்டே சொன்னாரு,
சான்ஸ்கிரிட்டுக்கு முன்னாடி பாலி இருந்திருக்கு, பிரகிருதி இருந்திருக்கு. நீங்க வந்து அந்த வார்த்தைகள் பல நேரங்கள் வார்த்தைகள்லாம் மாறல, ஆனா எழுத்துக்கள் மாறி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். நம்ம தமிழ் மொழியே எப்படியெல்லாம் மாறி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். கன்னடாங்கிறதே வந்து 3 ஈரா அவங்களுக்கு இருக்கு, அதுல எப்படி மாறி இருக்குன்னு பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டுல வந்து பாண்டிய மன்னன் ஒருவர் வந்து சமண இவங்களுக்கு வந்து கிமு 3ஆம் ஆண்டு அவர் வந்து ஒரு படுக்கையை கொடுத்தாருங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருந்து ஹிஸ்டரியில இருக்குங்கிறது. அந்த எழுத்துக்களை நீங்க எடுத்து பாருங்க, அது எப்படி இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப நம்ம வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போறோம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து தஞ்சாவூர்ல போறோம், கல்வெட்டுகளை பாக்குறோம். அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்க, அதுல இருக்கக்கூடிய சொற்றொடர்களை பாருங்க, எல்லாமே உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. அதான் திரும்பவும் சொல்றேன், இன்று எல்லாமே பின்னி பிணைந்திருக்கு. இன்னைக்கு ஆங்கிலம் தமிழ்ல பின்னி பிணைந்திருக்கு. இந்த மாதிரியாக எல்லாமே உருப்பெற்று மாறி அந்த ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து இல்லாத 10 செகண்ட் உரு மாறுகிற. ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு காஃபி சொந்தம் கிடையாது அப்படின்னாக்க, இன்னைக்கு நம்ம 1000 வார்த்தைகளை வந்து தமிழாக்கம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றோம். கொட்டை வடின்னு சொல்றோம், குழம்பின்னு சொல்றோம். இது எல்லாம் என்னதான் நீங்க சொன்னா கூட காஃபி தான், சாக்லேட் தான். ஏன்னா அந்த வார்த்தையில வந்தது. அதை வேணா கொஞ்சம் உருமாற்றம் செய்து வேணா பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு இஞ்சி புதுசு, இஞ்சி ஜிஞ்சர் ஆச்சு, எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் 1008 விஷயம். இந்த கட்டுமரம், இந்த மாதிரியாக விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது லாங்குவேஜஸ், அதுதான் திரும்ப சொன்னேன், நதிகள் ஒன்றோட ஒன்று இணைந்து புதிதாக கிளைகள் உருவாவதும் புதிதாக நதி நீரோட்டங்கள் போவதும் போலதான் இதை வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கும் போது அது பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ரீசனுக்கு பண்றாங்க. ஆனா இதையும் தாண்டி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அவர் பேசும்போது உங்களுக்கு இந்தி பிரச்சார சபையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நீங்க தமிழை கற்றுக் கொடுக்க சொல்லுங்க மற்ற மாநிலங்கள்லன்னு சொன்னாரு. ஏற்கனவே தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு பள்ளிகள் இருக்கு, அது சரியா இயங்கல. அதை பத்தின குற்றச்சாட்டுகள்லாம் இங்க இருக்கிற மாநில அரசு மேல நாங்க ஏற்கனவே வச்சிருக்கோம். அதுக்கு அந்த மாநில அரசு அந்தந்த மாநில அரசுகளோ இல்ல ஒன்றிய அரசையோ குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் தெரியலன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப கன்னட மொழி, ஒவ்வொரு மொழியும் அப்படிதான் நதி போல அப்படின்னாரு, அதை தான் நாங்களும் சொல்றோம். அதை இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு வேர் இருக்கு. கால்டுவெல் சொன்னதே அதான். கால்டுவெல் ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுல ஒரு குழப்பத்தையும் விதைச்சிட்டு போயிட்டார். அதுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. என்னன்னா, அவரு சமஸ்கிருத மொழி குடும்பம் வேற, அது வட இந்திய வடமொழி மொழி குடும்பம், அது வேற. தென்மொழி என்னங்க சரி, அது இருக்கட்டும், நான் சொல்றேன். அவரு வந்து அதை நோக்கத்துக்காக செஞ்சாருங்கிறத நிறுவனத்துக்கு நம்ம கிட்ட எந்த சான்றும் இல்ல. செய்ததுல இருந்தா நம்ம எடுத்து கருத்து சொல்ல முடியும். அவர் செய்தது என்னன்னா, தென்னிந்திய மொழி குடும்பத்துக்கும் வடமொழிக்கும் தொடர்பு இல்லைன்றத அவர் நிறுவும் போது எதை வச்சு நிறுவுறாரு? வேறு ஒண்ணு இருக்கணும். இப்போ ஒரு மொழினா நீங்க சொன்னது போல ஒரு நதி அதுல இருந்து கிளைத்து பல நதிகள் போறது போல ஒரு வேர் இருந்திருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த வேர் என்ன அப்படின்னா, அவர் சொன்னது முந்து திராவிட மொழின்னு ஒண்ணு இருந்திருக்கணும், புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருந்திருக்கணும். அதுல இருந்து இந்த மொழிகள் கிளைத்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது அவர் கருத்து. அப்ப முந்து திராவிட மொழிங்கிறது வேற எந்த மொழியோட துணையும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கும். இன்றைக்கு இருக்க நீங்க இந்த 5 மொழியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், துளு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல எந்த மொழியால மற்ற மொழியோட துணை இல்லாம இயங்க முடியும்? தமிழால இயங்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு எந்த கருவி வந்தாலும், இப்ப ஒரு கம்ப்யூட்டர் வந்தா கணினின்னு உடனே பேர் வைக்கிறோம். எது வந்தாலும் அதற்கு சரியான வேற ஒரு மொழியோட துணை அல்லாத ஒரு பெயரை உங்களால் வைக்க முடியும். அந்த திறன் தமிழுக்கு இருக்கு. கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ தெலுங்குலயோ துளுவுலயோ செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு தமிழ் வேணும் அல்லது சமஸ்கிருதம் வேணும். இது ரெண்டும் கலந்ததுனால உருவான மொழிகள் தான் இது. தனியா ஒரு மொழி குடும்பம் இருக்கு. சமஸ்கிருதம் வடக்குல இருந்து வருது, அதை கலந்து பேசி பேசி உருவான மொழிகள் தான் இவை. இவை மட்டும் இல்லாம இந்த பலுச்சிஸ்தான் வரைக்கும் இருக்கிற மொழிகள் அப்படி உருவானதுதான்றதுதான் இந்த திராவிடம்னு பேசினவங்களோட ஆய்வு. ஆனா அந்த வேறு தமிழ் தாங்கிறத அவங்க சொல்லாமலோ சொல்ல மனம் இல்லாமலோ நிறுவ முடியாமலோ போயிட்டாங்க. அந்த காலத்திலயும் இதே சிக்கல் இருந்திருக்கலாம். சொன்னா தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதனால பொதுவா இப்படி சொல்லிட்டு போவோன்னு கூட சொல்லிருக்கலாம். இதுதான் சிக்கல். இன்றைய வரை அந்த சிக்கல். ரமேஷ் குறிப்பிட்டார். ரமேஷ், ஓகே, உங்க ஆடியோ எடுக்கல, நான் திரும்ப வரேன் திரு ரமேஷ். ஓகே, உங்க ஆடியோல பிரச்சனை இருக்கு, நான் திரும்ப வரேன். ஓகே, எஸ் ரமேஷ். இல்ல, முக்கியமான விஷயம் இதுல வந்து அவர் கால்பேட்ல ரொம்ப ஒரு
மறக்கும் பிரச்சனை பல இடங்களில் இணைந்து திருக்குறள் எடுத்துக்க அது திரும்பவும் நீங்க ஒரு சர்ச்சையை உருவாக்கலாம். இது வந்து தமிழ் வார்த்தை தானா இல்லைன்னா தமிழ்ல இருந்து வடக்குக்கு போச்சா வடக்குல இருந்து தமிழ் இருந்தா இப்போ வந்து அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகமை இந்த ரெண்டு வார்த்தையும் பொதுவா ரெண்டு இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன், நீரின்றி அமையாது உலகு. நீர் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலையும் இருக்கு தமிழையும் இருக்கு. இந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். பயம்ல இருந்து ஆரம்பிச்சு அரசு காமம் காமத்து பால்னு சொல்றோம், அதுல இருந்து வரக்கூடிய காமம் தவம், அதே மாதிரி வந்து அமிர்தம், இந்த மாதிரியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் வரிசையாக நம்ம வந்து மனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கொண்டு போங்க. ரெண்டு பேருக்கும் அதான் சொல்றேன், இதுல வந்து திரும்பவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, இது வந்து ஒரு ஓஷன். இதுல வந்து நம்ம வந்து ஒரு துணியை எடுத்துக்கொண்டு அதை ஒரு ஆய்வாக செய்து வந்து அதை வந்து நம்ம அதுதான் முடிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு இதுல. ஓகே நான் திரு ராசி அழகப்பன் அவர்கள்ட்ட வருத்தம் வரை வந்துட்டார், மன்னிப்பு கேட்பதில் அது அடுத்த ஸ்டெப், அதில் என்ன தவறு இருந்து விட போகுது? இல்லை, எனக்கு ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று, இந்த மொழி மதம் இனம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான மனிதனை சார்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல வந்து ஒரு இலக்கியமும் வரலாறும் சான்றுகளையெல்லாம் இருப்பதை அழகாக எடுத்துக்கொண்டு தன் சார்ந்த மக்களுக்கு அதை சொல்லி அதை பெருமைப்படுத்துறது தான். ஒரு தமிழிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் தமிழ் ஏதோ அதிகார மொழி கன்னடம் தான், அப்படி கிடையாது. இப்போ முன்னாடி பேசியிருந்த நண்பர் கூட பேசும்போது அந்த சொல்லலை இதில் இருக்குது இதில் சொல்லு அதில் இருக்குது அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இது மாதிரி ஆட்களால் தான் அது பின்பற்றுகிற மக்களால் வந்து தூண்டப்பட்டு அதெல்லாம் சொல்லாது அது இந்த இதை நாம அப்படிலாம் ஒத்துக்காத என்று இவர்களெல்லாம் அரசியல்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு வரலாறு நம்முடைய அந்த வரலாறு. அவர் தப்பா சொல்லி தமிழ்ல பண்றாங்க. ஏன்னா அவர் அங்கங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு சொல்ற காரணம் என்னன்னா, இது வந்து வரலாறு நாமளா புனையப்படுறது இல்லை. கிமு 400 ஆரம்பிச்சது தமிழ். அதுக்கு பிற்பாடு வந்து ஒவ்வொரு மொழியாக அதிலிருந்து அதிகமான சொற்களை எடுத்துக்கொண்டு வேறு இப்போ பேசுகிற சொற்களையும் எடுத்துக்கொண்டு தனித்தனி அடையாளம் பண்ணுது. அதுக்கு ஒரு தாய்மொழி இருக்குது, அது உயர்ந்தது தான். ஆனால் அதிலிருந்து வந்தது அதிகமான சொற்களும் வேறு சொற்களும் ழா இருக்குது, அது கன்னடத்தில் இருக்குது, ரா இருக்குது, 2 சுழி நா இருக்குது. நாவே வேணாம்னு சொல்லி 80க்கு அப்புறம் தான் பண்ணாங்க. இது அவங்களுடைய தனி அந்த மொழியை வந்து வழக்கணும் பண்ணுறது. இப்போ வந்து யாரும் உயர்ந்தோர் தாண்டுவது என்ற பிரச்சனை அல்ல. அவர் சொல்லிவிட்டு போன செய்தி வந்து வரலாற்றின் ஒரு பதிவு, அது விரும்பலாம் கடந்து போகலாம். இந்த கடந்து போகாமல் சொன்னதை விட சொன்னவன் யார் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு பின்னால் தன் மக்களின் வந்து ஒன்று சேர்த்து வந்து போராடுவதுதான் ஒரு ஐயமாக இருக்குது. இதுதான் நிகழக்கூடாதுன்ற இந்த நிகழ்வு கமல் சொன்னார் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார் என்று கர்நாடகத்தில் இருக்கிற மக்களை, நல்ல மக்களை, நம் சகோதரராக இருக்கிற மக்களை வந்து ஒன்றாக கூட்டு சேர்ந்து கொண்டு அவரை குற்றவாளிக்கு என்பது தவறு. அது அதனால அவர் சொல்கிறாரு, நான் வந்து மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மன்னிப்பு கேட்பதன் மூலமாக ஒரு மொழி சார்ந்த ஒரு உண்மையை அவரே மன்னிப்பு கேட்டார், கமலே மன்னிப்பு கேட்டார், மொழி வந்து தாழ்ந்ததான என்று தேவையில்லாமல் இன்னொரு சர்ச்சைக்கு ஒரு வரலாற்று தவறான சர்ச்சைக்கு முன்னுதாரணம் போயிடுவாங்க. அது அவர் சொத்து அல்ல. உலகம் முழுதும் இருக்கிற நிலப்பரப்பு எல்லாரும் கேட்கும்போது தாய்ப்பத்திரம் எங்கன்னு கேட்பாங்க. தாய்ப்பத்திரம் இருக்கிறவங்க இப்போ வந்து ஆண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக நாம் ஆண்டுகிட்டு இருந்தாலும் தாய்ப்பத்திரம் வச்சுக்கிறவங்க வந்து ஓனர் கிடையாது. மொழி என்பதே வந்து அந்த நாட்டு மக்கள்ல இருந்து அதிகமாக பேசப்படுகிற வேறு சொற்களும் பிற சொற்களையும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து தனியாக வர்றது. அப்படித்தான் கன்னடம் வந்துச்சு, தமிழ் அப்படித்தான் வந்தது. நாம் நிறைய நீங்கள் சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி தமிழே இருக்கு. ஆனால் தமிழில் அதிகமான பலமுள்ள சொற்களை அர்த்தம் பதிவு சொற்களை சேர்த்து வைப்பதால் தான் செம்மொழி ஆகுது. நாம் செம்மொழி வாங்கின பிற்பாடு கன்னடம் வாங்குது. நாம் எல்லோரையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறோம். ஆனால் பின்புலமாக இருந்து அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் நீங்கள் வேறன்னு சொல்லு என்று சொல்கிற மொழி ஆய்வாளர் செய்ய வேண்டியதை அரசியல் பின்னணியிலிருந்து பேசுபவர்கள் தனியாக கொண்டு இந்த இடத்துல கமல் ஒரு அரசியல்வாதி அப்படின்றதால அந்த எதிர்விளைவுகள் வரும். கமல் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்றாருன்னா அதை ஒருவர் எடுத்துக்கொண்டு அரசியலை பயன்படுத்துறாங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க. அவர் மன்னிப்பு கேட்பது ஒன்று பிரச்சனை இல்லை, அவர் கேட்டுக்கலாம். ஆனால் எங்க வந்து நிற்கும்? கமலஹாசன் தமிழ் மொழி பற்றி பேசினாரு, அவர் மன்னிப்பு கேட்டார்னா பத்தியா அவரே கேட்டார்னா தமிழே தப்புடானா நம்ம தானா என்று தேவையில்லாமல் இன்னொரு வரலாற்று பிழையை செய்ய சொல்கிறார்கள். அதனால் சொல்றாரு, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, தமிழ் வல்லுநர்களும் எல்லாம் அதுவும் திறந்து கிடக்கு, பூமிக்குள்ள இருக்கு, கீழடி இருக்கு, எல்லா தரவுகளும் இருக்கு, ஒரு மொழியில என்ன அதிகமான சொற்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிந்து கொண்டு சொல்கிற மொழி ஆளுநர்கள் செய்கிற சர்ச்சையை ஒரு சாதாரண சொன்னதிலிருந்து அவரே பலிகடாக்கி நீ மன்னிப்பு கேட்டுன்னு சொன்னால் அது ஒரு இலக்கிய வரலாற்று பிழையை, ஒரு உண்மையான ஒரு விஞ்ஞான பிழையை செய்ய சொல்கிறாங்க. அதனால தான் அவர் வேணாங்கிறாரு. அது ஒன்றும் பெரிய தப்புன்னு சொன்னாங்க. சொல்றது என்ன, கன்னடர்களும் நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கு. அதில் ஒரு ஈகோ இருக்கும், ஈகோ ஆக்குகிறார்கள். சூழல் அப்படி நீதிமன்றம் கேட்குது. நான் கேட்குறேன் சார், இது கமல் சாருடைய சொந்த பிரச்சனை இல்லை, மான பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் பாருங்கள், அது மொழி என்ன சொல்கிறாரு,
நீ சின்ன ஆள், நான் பெரிய ஆளும் சொல்லலை. அவர் இலக்கியம் அதிகமாக படிக்கலாம். ஒரு சாதாரண எனக்கு வந்து ராஜ்குமார் ஐயா வந்து அவரு சொல்லலை. தமிழும் கன்னடமும் சகோதர மொழிகள் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற மாதிரியா நீங்க அரசியல் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது அப்படின்றதுல சர்ச்சை வருது சார். மொழி வர திராவிட தாய்ன்னு சொல்லி தேவநாய பாண்டர் எழுதியிருக்காரு 1944 வந்து. அது படிங்க, தொல்காப்பியத்தில் படிங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து எழுதினாரு பாருங்க. அதில் கன்னடமும் தெலுங்கும் துளுவும் மலையாளமும் வழக்கொழிந்து ஆரியம் போல் வழக்கொழிந்து போகாமல் தலைமைக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய திராவிட மொழிகளை வந்து உயர்வாக தான் சொல்கிறாரு. எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் அம்மாவுக்கு ஒரு பையன்கள் என்ன எடுப்பது ஒன்றும் இல்லை, வேணாம் அம்மாவே இல்லைன்னு கூட சொல்லுங்கள், அதனால் என்ன எடுப்பது ஒன்றும் இல்லை. அதை இது காரணமாக்கி ஒரு மொழியில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்களையே உணர்ச்சி வயப்படுத்தி அரசியல் லாபம் பெறுகிறவர்கள் செய்கிற இந்த சூழ்ச்சி தான் இது. அதை கமலை வந்து மையப்படுத்தும் போது அவர் அது வேணான்ற நான் முடியாதுங்கிறார், வரலாற்று பிழைக்க மாட்டேங்கிறார். திரு குமார், கமல் ஒரு அரசியல்வாதி அப்படின்றதால அவருக்கு எதிரான அரசியல் இருக்கவங்க இதை முன்னெடுக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில்? சார் ரொம்ப சிம்பிள் சார். இது நான் ஒரு 2 குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. 2 குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு குழந்தை ஒன்றை போல தான் அவனும் இருக்கான், ஒன்றை பார்த்து தான் அவன் இப்படி வந்தான், அது நீ உன் பாணியை வச்சு தான் அந்த பையன் இப்படி வந்தான்னு அந்த குழந்தைகளே ஒத்துக்கிறது இல்லை, யாரும் ஒத்துக்கிறது. பெரிய முதிர்ந்த மனிதர்கள் நம்மளை போன்றவர்கள் கூட உங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம், எனக்கு ஒரு திறமை இருக்கலாம், ஆனால் என்ன ஒன்றை பார்த்து தான் இவர் இப்படி இருந்தார், ஒன்றை விட இவர் இப்படிப்பட்டவர், அது உங்ககிட்ட உங்களை வச்சு தான் இவங்கெல்லாம் இப்படி வந்தாங்கன்னு சொல்கிற பண்பு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே நாமெல்லாம் தான் உலகத்திலே சிறந்த மொழி, நம்ம தான் மூத்த மொழி, நம்ம மொழியிலேருந்து எல்லோரும் கற்றுட்ருக்காங்க, நம்ம மொழியினுடைய மூல வார்த்தைகள் இவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளே சொல்லிக்கலாம். இன்னொரு வீட்டுக்கு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு அவங்கள பாதிக்காத மாதிரி பேசுகிறது மட்டும்தான் என் நாகரிகம் சார். ஒரு எல்லாரும் மொழி அறிஞராக இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை போன்று கர்நாடகாவிலும் இருப்பார்கள். அவர்களுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கலாம் தெரியாது. மொழி ஆராய்வு செய்து அப்படி யோசிக்க தெரியாதவங்கள அங்க இருக்கக்கூடிய எதிர் அரசியல் கொண்டவங்க பயன்படுத்துறாங்களா? இப்ப கமல் ஒரு அரசியல்வாதியா இல்ல இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஒண்ணு இல்ல, நீங்க பேசும்போது நீங்க வந்து ஒரு டிபேட்ல பேசுறீங்க, பேசுறது வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேங்கறான்னு. அதாவது இது இந்த வார்த்தையெல்லாம் சாதாரணமா பேசுறது வரதா நாங்க வந்து கண்டம் பண்ணல. இது மாதிரி அவர் ஒரு வரலாற்று தரவு சொல்லிவிட்டு போறாங்க, அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சார். அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு வேத வாக்கு மாதிரி பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஹியூமன் பீயிங் தானே சார். சார் ஒரு வரலாறு விஞ்ஞானம் இதெல்லாம் அது போகல விடுங்க சார். நீங்க உட்கார வச்சு ஏற்றத்தாழ்வு பேசி இருக்கிற மக்களை குழப்பாதீங்க. இருங்க கொஞ்சம் இருங்க சார். உங்க பேச்செல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் இருங்க. அதாவது உண்மையா இருந்தாலும் தகாத நேரத்தில் பேசினா தவறுங்கிறது நீங்க படிச்சிருக்கீங்களா, எதையாவது படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாராவது அறிஞர்கள் சொல்லி கேட்டிருக்கீங்களா? உண்மையா இருக்கும், ஆனால் தகாத நேரத்தில் சொன்னா அதே தவறாக இடம் பொருள் அறிந்து பேசு அப்படின்றீங்க. சொன்னாலே அது உண்மையா இருந்தாலும் தவறு. இடம்பொருள் ஏவல் தான் முக்கியம். இடம்பொருள் ஏவலை அறிந்து பேசாதவர் என்ன அறிஞர், அவர் என்ன உலகத்துக்கு சொல்ல போறார்? ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களை எங்க மொழியில் எல்லா மொழியும் ஒரே மொழி தான், எல்லாம் திராவிட மொழியில் உள்ள மொழின்னு சொல்லியிருந்தா கூட யாரும் தப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் உள்ள மொழி நிறைய அதில் இருக்கு, அதில் உள்ள மொழி நிறைய இதில் இருக்கு இப்படி சொல்லியிருந்தா கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. முழுக்க இந்திய பிரதமர் சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மொழிகளிலேயே தாய்மொழி சொல்றாரு. அப்பதான் விட்டுட்டீங்க நீங்க அவருக்கு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் வேகம் பார்க்க கூடாது. நான் தானே கொஞ்சம் இருக்கு சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுக்குள்ள பேசுறத நம்ம வீட்டுக்குள்ள பேசணும், பக்கத்து வீட்டுக்கு பேசும்போது வேற மாதிரி தான் பேசணும். தன்னை உயர்த்தி பேசுற மாதிரி பேசவே முடியாது. எல்லாரும் எல்லாம் நல்ல மொழின்னு சொல்லலாம், எல்லா மொழியும் ஒரே மொழி தான், எல்லா தென்னிந்தியாவில் உற்பத்தியான மொழி தான், திராவிட குடும்ப மொழி தான் சொன்னா ஒருத்தருக்கு கோபப்பட்டிருக்க மாட்டாங்க. தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறதுனால அது அங்க அந்த மாநிலத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்டால் தவறே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. சொல்லுங்க கார்த்திகை செல்வன். அவர் சொல்றது நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கலாம், வெளியே பேசக்கூடாதுங்கிறாரு. நரேந்திர மோடி வெளியில போய் தான் தமிழ் உலகத்தின் தொன்மையான மொழி, அது இந்தியாவில் இருப்பது எங்களுடைய பெருமைன்னு பேசினாரு. தொன்மையான மொழி தொன்மையான மொழியை பத்தி யாரும் பேசலையே இல்லைங்க. இப்ப சொன்னீங்கல்ல வேறு இருக்கு, நிறைய சொல் இருக்கு, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள பேசிக்கலாம், வெளியே போய் பேசக்கூடாது அப்படின்னு. பஸ் ஸ்டாண்ட்ல பர்ஸை தொலைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தேடாதீங்க சார்.
பஸ் ஸ்டாண்ட்ல பர்ஸ் தொலைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தேடாதீங்க. இப்ப நீங்க பொருத்தமற்ற இந்த எடுத்துக்காட்டுலாம் நேரா பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இப்ப சொன்னீங்க நம்ம வீட்டுக்குள்ள சரி, குமார் ஒரு நிமிஷம். அவர் கேளுங்க. இன்னொரு மாநில மக்கள் புண்படாத அளவுக்கு பேசியிருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். கார்த்திகை செல்வன், அதாங்க நீங்க தமிழ் மூத்த மொழின்னு நரேந்திர மோடி பிரதமரா இருந்துகிட்டு போய் வெளிநாடுகள்ல பேசும்போது கன்னடர்களுக்கு கோபம் வரலையே, தெலுங்கர்களுக்கு கோபம் வரலையே, எங்க மொழிய சொல்லல, எங்க மொழிய மூத்த மொழி தான் ஏன் சொல்லல, தமிழை ஏன் சொன்னாருன்னு கோபம் வந்திருக்கணும். நீங்க சொல்ற ஒப்பீடு வெளியில போய் இத பத்தி பெருமையா பேசக்கூடாதுன்னா நரேந்திர மோடி பேசினதும் இப்படி தூண்டி விடுற ஒரு பேச்சு தானே. அன்னைக்கு ஏன் இந்த தூண்டுதல் ஏற்படல? அன்னைக்கு ஏன் இந்த அரசியல் செய்யப்படல? வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் தான் ஒஸ்தின்னு எப்படி பேச முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நான் தான் ஒஸ்தின்னு பேசுறேன். உங்களுக்கு புரியல நான் கேக்குறது? இல்ல சார், அப்படி பேசுனது இல்ல சார், அப்படி பேசுனது பிரதமர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. பிரதமர் அது மூத்த மொழிங்கிறது யாரு இல்லன்னா, மூத்த மொழிங்கிறது எல்லாரும். கமல் மட்டும் என்ன தப்பா சொன்னாரு? எதுவும் தப்பா சொல்லலையே. தப்பா சொல்லியிருந்தா சொல்லுங்க. நான் கன்னடத்தை தப்பா ஏதாவது சொன்னாரா? அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு நண்பரை பாராட்டி பேசும் பொழுது அவர் இப்படி பயன்படுத்துகிறார். அது வந்து நம்ம நோக்கம் அதுவாக இல்லாமல் இருந்தால் நம்ம சாரி கேட்கறது தப்பே கிடையாது. அதாவது ஜீவனை அதை செய்துகிட்டு இருக்கார். ஒரு இடைவெளிக்கான அவர் படம் திரும்ப 100 கோடி ரூபாய் வருமானம் வரும்னு பண்றாரா என்னவோ தெரியாது. இதுலயே லாபம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. இதை பண்ணுனா ஒரு 100 கோடி ரூபாய், நான் 10 கோடி நஷ்டம் சொன்னீங்களா, 100 கோடி ரூபாய் அவருக்கு லாபம் வரும். 10 நாள் விவாதத்துக்குள்ள வரும். வந்தா இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, மக்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினைச்சு பண்றாருன்னு தெரியல. ஏன்னா நான் அப்படித்தான் ஃபீல் பண்றேன். ஓகே, நான் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட கமல் மன்னிப்பு கேட்டா என்ன தப்பு அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய குரலுமே ஒன்று தானே, ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தானே? இல்ல மன்னிப்பு கேட்கறது திரும்பவும் நான் சொல்வது வந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறத விட ஒரு விளக்கமாக கொடுத்து இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதற்காக நான் வருத்துக்கிறேன், அந்த மாதிரி கடந்து போயிடலாங்கிறது என்னுடைய காரணம். என்னன்னா இப்போ திரும்ப இவங்க சொல்றது வந்து கமல் பேசியதையும் பிரதமர் பேசியதையும் ஈக்குவேட். முதல் விஷயம் புரிஞ்சுக்க, தமிழ் வந்து இருக்கிறதுலயே எல்லாமே கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதாவது செம்மொழின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை வந்து பல மொழிகள் பெற்று இருக்கு. இது தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு ஈவன் வங்க மொழியாக இருக்கட்டும், இல்ல ஒரிய மொழியாக இருக்கட்டும், இங்க நம்முடைய தென் பாரதத்தின் மொழிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் என்ன குறைஞ்சது ஒரு 1000 வருஷம். ஆனா 4500 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு இருக்கும்போது ஒவ்வொரு மொழியானது ஒவ்வொரு காலகட்டத்துல உருவாகி ஒரு பரிணாம வளர்ச்சியை எட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுல மூத்த மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. ஆனா மற்ற மொழிகள் இதுல இருந்துதான் பிறந்தது அப்படின்னு சொன்ன விஷயத்துலதான் இந்த கான்ட்ரவர்சி வந்திருக்குங்கிறது தான் பாயிண்ட். திரும்பவும் சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னாக்க, சகோதர மொழிகள்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து எல்லாம் ஒரே பிராந்தியத்தை சேர்ந்ததெல்லாம், நம்ம எல்லாரும் சகோதரர்கள், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் விஷயங்கள்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே சொன்னது திரும்பவும் இது அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னாக்க நிச்சயமா. ஏன்னா இது சினிமாங்கிறது வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது அதை அரசியல் ஆக்குவதற்கு அரசியல் கட்சிகள் முனைவார்கள். அதெல்லாம் வந்து கர்நாடகாவை பத்தி ஒரு கமல்ன்றனாலதான் அந்த பிரச்சனையா சார்? அதான் கமல்ன்றனாலதான் அந்த பிரச்சனையா? வேற ஒருத்தர் சொல்லியிருந்தா அப்படி ஆயிருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல அது எங்க அதான் சொன்னேன், கமல்னா சொல்றதுனால மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த சமயத்துல ஒரு படம் ஒண்ணு வெளியாகுது, இந்த நேரத்துல வந்து ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு, பேன் இந்தியா படமா இருக்கு, அதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஒரு இதுன்னு பார்த்தாங்க, ஒரு பேன் இந்தியா முறையில பல மொழிகள்ல இதை வந்து வெளியிட போறாங்க. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நீங்க எல்லாத்தையும் பார்த்து அப்போ இதுல வந்து இதை ஒரு பிரச்சனையாக காட்டுவதுங்கிறது ஒரு வாய்ப்பாக அமைகிறதுங்க தான். இதுல ஒரு சகோதரர் ஒரு கரெக்டான விஷயம் கேட்டாரு, ஏன் ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய, அதுவும் எது எம்பி ஆக்கிறதுக்காக முனையக்கூடிய இது ஏன் இவங்க வந்து இதுவும் திராவிடம்னு தூக்கி பேசக்கூடிய தலைவர்கள்லாம் ஏன் இன்னைக்கு வந்து வாய் திறக்காம இருக்காங்க? நேராவே ஒரே வார்த்தையில வந்து அதுவும் இந்தி கூட்டணி எல்லாம் பேசுறாங்க, ஒரே வார்த்தையில அவங்களுடைய சித்தராமையாவாக இருக்கட்டும், இல்ல டி.கே. சிவகுமார் பதவி ஏற்புக்கு இங்கிருந்து வருந்து கட்டு கொண்டு போறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஓவர் த போன் கூட சால்வ் பண்ண முடியும்.
ஏன்னா குறிப்பா வந்து நமது துணை முதல்வருடைய திரை உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படியாக நீங்க எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்ப ஏன் மௌனம் காக்குறாங்கிற மாதிரியான ஒருவேளை இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இப்படி இருந்தா கூட தமிழகத்துக்கு இதுல வசூல் வரலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா இது இன்னொரு பெரிய பப்ளிசிட்டி மற்ற இடங்கள்ல இதுக்கான ஒரு வாய்ப்பு அமைக்கிறது ரெண்டாவது பார்க்கறாங்களா, இல்லைன்னா இதுல வந்து இப்போ லேட்டஸ்டா வந்த இந்த கேஸ் வேர்டிக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற விஷயங்கள்னால இந்த ஒரு குறிப்பிட்ட விவகாரமானது மற்ற இதுல இருந்து வந்து இந்த பார்வையை மக்களுடைய பார்வையை வந்து எடுத்து இங்க பிரதானமாக வந்து மக்களை போக்கஸ் பண்ண வைக்கிறதுனால ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறதுக்காக பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் வரலாம். அரசியல் பார்வையில பல கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் இதை வந்து ஒரு ஜஸ்ட் நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, இதை வந்து கமல் என்பவர் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய அக்கௌண்டபிலிட்டி, அவர் பேசணும். இதை வந்து ஒரு நல்ல முறையில ஒரு சொல்லி போகிறதுங்கிறது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாக்கம். திரு கார்த்திகை செல்வன், கமல் பேசினாரு, மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்றதை முடிவு செய்ய வேண்டியது அவர். நீதிமன்றம் சொல்லுது மதியம். ஆனால் அதற்கிடையில் சீமான் வந்து கமல் மன்னிப்பு கேட்கவே கூடாது அப்படின்னு சீமான் சொல்றார். இது அது ஒரு வகையில் கொம்பு சீவிடுற மாதிரி இல்லையா? அந்த முடிவை எடுக்க வேண்டியது கமல் தானே? இல்ல, கட்டாயம் இல்ல. இது என்னன்னா, இது திடீர்னு இன்னைக்கு முதல் முறை இப்பதான் நடக்குதா? கமல் பேசின பிறகுதான் இந்த மாதிரி சர்ச்சையே வருதா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த சர்ச்சையும் வந்ததே இல்லையா? பல முறை வந்திருக்கு. அதுவும் குறிப்பா கன்னடர்கள் கிட்ட இருந்து, கர்நாடகாவில இருந்து இந்த மாதிரி குரல் பல முறை வந்திருக்கு. எது பேசினாலும் இங்க இதான் முதல் படமா கர்நாடகாவில நிறுத்தி வைக்கப்படுற முதல் படம் இதுதானா? இவங்க எது நடந்தாலும் அப்படிதான் செய்யறாங்க. ஆனா அவங்களோட KGF 1, 2, காந்தாரா இதெல்லாம் இங்க நல்லா தானே ஓடுது. அவங்க தண்ணி கொடுக்காத போது இங்க அவங்க படம் ஓடுது. இங்க சென்னையில பள்ளி வச்சிருக்கிறாங்க, ஒரு இடமே இருக்கு அவங்களுக்கு. யாருமே அதெல்லாம் எதுவுமே கேள்வியே கேட்கறது இல்லையே. அந்த இழிவான எண்ணமோ அந்த மாதிரி பேச்சோ செயல்பாடோ தமிழர்களுக்கு என்னைக்குமே கிடையாது. அதனாலதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடி வச்சாங்க. அந்த மரபுல வந்ததுனால இன்றைக்கும் எல்லாரையும் மதிக்கும் தன்மை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உண்டு. ஆனா இந்த மண்ணிலேயே உட்காந்துட்டு இப்பவும் பேசுறாங்க பாருங்க. அங்க எல்லாரும் ஒன்னா பேசுறாங்க, திரும்பவும் இது அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல அரசியல் நடக்குது, மிக இழிவான அரசியல் நடக்குது, கர்நாடகாவிலயும் நடக்குது, தமிழ்நாட்டிலயும் நடக்குதுங்கிறத ஏத்துக்கிறோம். நாங்களும் அதை தான் சொல்றோம். இங்க என்ன அரசியல் இருக்குங்கிறத தமிழர்கள் புரிந்து கொள்வதற்கான இன்னொரு வாய்ப்பு இது. கர்நாடகாவில என்ன நடக்குது? இவங்க எடுத்த உடனே விஜயேந்திரான் அங்க பாஜக மாநில தலைவர், கர்நாடகா மாநில தலைவர் முதல்ல பேசுறாரு, இது பாஜக கையில் எடுக்கும் கேவலமான அரசியல். நாங்க அதே நாள் சித்தராமையா பேசினாரு. அதோட இங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. இந்த காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிற எல்லாரும் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. இன்று வரை யாரும் வாயே திறக்கவில்லை. அதுக்கு பிறகு அவங்க DK சிவகுமார் துணை முதல்வர் பேசுறாரு. அங்க இருக்கிற கன்னட மொழிக்கும் அவங்க இந்த சினிமா துறை இதுக்கெல்லாம் அமைச்சரா இருக்கிறவர் வந்து அவருக்கு வரலாறு தெரியாம பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. யாருக்கு வரலாறு? என்ன வரலாறு? உங்களுக்கு எல்லாம் என்ன வரலாறு தெரியும்? கன்னடம் எப்ப பேசப்பட்டது அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டுல இருந்துங்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டுல இன்னில இருந்து 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி. தமிழ் எப்பல இருந்து பேசப்படுது? குறைந்தது சொன்னா நமக்கு இருக்கிற சான்றுகள் வச்சு கீழடின்னு எடுத்தீங்கன்னா கூட 2700 ஆண்டுகள் பின்னாடி போயிருது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நூற்றாண்டை விட ஒரு 1000 நூற்றாண்டு 1300 நூற்றாண்டு முன்னாடி போகுது. 1300 ஆண்டுகள் முன்னாடி போகுது. அப்ப அவங்களுக்கு சரி இது கூட வேணாம். இங்க சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி அவங்களுக்கு எப்ப மன்னர்கள் இருந்திருக்காங்கன்னு பார்த்தா அது கூட இந்த கடம்பா ஆஃப் பனாவாசிங்கிறாங்க. அதுவும் அந்த 4ஆம் நூற்றாண்டு தான். சரி வேணாம், அவங்களுக்கு நமக்கு வந்து தொல்காப்பியம்னு ஒரு இலக்கியம் இருக்குங்க. அது முழுமையான இலக்கியம். தமிழ் இன்று வரை எப்படி எழுதப்பட வேண்டும், எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும்ன்றதுக்கான முழுமையான இலக்கணத்தை வகுத்தது தொல்காப்பியம். அதுவே என்ன சொல்லுது? ஏற்கனவே சொன்னாங்கன்றதான் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் தொகுத்து அவர் பதிவு செய்யறாரு. ஆனா அவங்களுக்கு எப்ப இருக்கு அப்படின்னா கவிராஜ மார்கா அப்படிங்கறது அவங்களோட முதல் இலக்கண நூல்னு சொல்றாங்க. அது கூட ஒரு முழுமையான இலக்கண நூல் இல்ல. அது எப்ப வருதுன்னா 9ஆம் நூற்றாண்டுல தான். அப்ப எது எடுத்தாலுமே அதை விட பழமையானது. இப்ப இதுல வந்து பழமையானதுன்னு சொல்றதுல பிரச்சனை இல்ல, அது இதுல இருந்து கிளைத்ததுன்னு சொல்றதுதான் பிரச்சனைனா, பழமையானதுன்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப காலமா இருந்திருக்குன்னா அந்த காலகட்டத்துல வேற எதுவும் இல்லைன்றது பொருள். அப்ப மற்ற மொழிகள் எங்க இருந்து தோன்றுச்சு? திடீர்னு அப்படியே குதிச்சிருச்சா?
இது இயற்கையில இருந்து தோன்றதுன்றத நிறுவறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. பாவாணர் உட்பட, அலெக்ஸ் கூலியர் உட்பட. அலெக்ஸ் கூலியருக்கு என்னங்க தமிழ் எண்ணம் இருக்கு, தமிழ் நோக்கம் என்ன இருக்கு? அவர் சொல்றாரு கடைசியா இந்த எவ்ரிஒன் இன் தி பிளானட் லாஸ்ட் டைம் வி ஸ்போக் தி சேம் லாங்குவேஜ் இஸ் தமிழ் அப்படிங்கிறாரு. அவர் சொல்ல வேண்டிய காரணம் அவருக்கு என்ன இருக்கு? அப்போ இந்த மாதிரி பல மொழியியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா படிக்கணும். நீதியரசர் உட்பட நீதியரசர் உட்கார்ந்துட்டு இப்படி பேசலாமா? சரி, அவரே ஒரு தீர்ப்பு தரட்டுமே. கன்னடம் இந்த காலத்துலதான் பிறந்தது, கன்னடம் இப்படிதான் பிறந்ததுன்னு நீதிபதி சொல்லட்டுமே சான்றோட. கேட்போம். நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வு தான் என்ன? முடிவு மொழியை வரலாற்று அறிஞர்கிட்ட விட்டுடணும். ஜனங்க கிட்ட போயிட்டு நீதி எமோஷன் ஆயிடுச்சு, உணர்வாயிருச்சுன்னு நீதிபதி சொல்றாரு. அது பண்ணி மக்களுடைய உணர்வாயிருச்சு அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியவர்கள் தவறு. அது உண்மையிலே ஒரு மொழி வரலாறெல்லாம் மொழி சார்ந்தவர்களுடையது. அது தரவுகள் தான், சண்டை போடுறது இடம் இல்லை. அதை தமிழ் படம் தான், தமிழ் பேர் இல்லை, தமிழ் படம் தான். அவரே தமிழ் பேர் வைக்கல. கமலஹாசன் தமிழ் பண்டிதரும் அல்ல. அவர் ஒரு செய்தி சொல்லிட்டு போனார், கடந்து போயிருக்கலாம், ஒரு அறிஞர்களோட கடந்து போயிடலாம். ஆனால் அரசியல்வாதிகள் எடுத்து மக்களை தூண்டி விட்டது தான் தவறு. ஓகே, ஒரே நிமிஷம். இந்த நேரத்தில் கர்நாடகாவில் பத்திரிகையாளர் விஜய் குரோவர் இணைகிறார். சார் வணக்கம். இந்த பிரச்சனையில் ஏன் மன்னிப்பு தான் ஒரே தீர்வு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது? இன்னும் சொல்லணும்னா துணை முதலமைச்சர் சொல்றாரு, கன்னட அமைப்புகள் சொல்லுது, ஏன்? கோர்ட் 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா இங்க கர்நாடகால தக் லைஃப் அந்த சினிமா ரிலீஸ் பண்ண கூடாதுன்னா 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க காலையில. மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் ஒரு ஆப்ஷன் கமல்ஹாசன் ஒரு லாயர் சின்னப்பா சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் போஸ்ட் பண்ண இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் சயின்டிபிக்லி எதுவுமே நீங்க கமல்ஹாசன் என்ன கெப்பாசிட்டியில நீங்க சொன்னீங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க கோர்ட். அவங்க லாயர் அதை பத்தி எதுவுமே டாக்குமெண்ட் ஹிஸ்டாரிக்கலி கன்னடா ஓல்டர் லாங்குவேஜ் இல்லைன்னா தமிழ் ஓல்டர் லாங்குவேஜ் அதை பத்தி எதுவுமே சயின்டிபிக் டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ணல. எந்த ஆதாரத்து மேல இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் பண்ணாராங்கன்னா இது ஒரு கிளாரிட்டி கோர்ட்டுக்கு கேட்டாங்க. அதுக்கு எதுவுமே டாக்குமெண்ட் சப்மிட் ஆகல. இந்த கான்ட்ரவர்சி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டிபேட் நீங்க பாத்தீங்கன்னா இது நெவர் எண்டிங் டிபேட் மாதிரி இருக்கும். கமல்ஹாசன் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஹிஸ்டாரியன் கிடையாது. அவர் ஒரு நடிகர், அவர் ஃபில்ம் ஸ்டார். அவர் ஒரு ஃபில்ம் ப்ரமோட் பண்றதுக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன மக்கள் மத்தியில ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, அவர் ஃபில்ம் ப்ரமோட் பண்றதுக்கு வேணும்னு எப்படி சொன்னாரா, இல்லைன்னா ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் இருந்ததா? ஸ்லிப் ஆஃப் த டங் இருந்ததுன்னா அவர் மன்னிப்பு கேட்டு இருக்கலாம். ஏன்னா எனக்கு இதை பத்தி தெரியாது, இதை பத்தி ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க, இதை பத்தி ஹிஸ்டரியில ஆர்கைவ்ஸ் இருக்கு, எனக்கு இதை பத்தி தெரியாது, நான் அவ்வளவு மன்னிப்பு கேட்டு அவர் சைடுக்கு வந்துடலாம். லாஸ்ட்ல ஃபில்ம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கான்ட்ரவர்சி இப்போ இருக்கிற பப்ளிசிட்டி அவருக்கு என்ன கர்நாடகத்துல கிடைக்குதோ அவரை கண்டிப்பா ஒரு லெவலுக்கு அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் வர்றாரு. ஏன்னா அவ்வளவு பப்ளிசிட்டிக்கு இப்போ அந்த படமே ரிலீஸ் பண்ண முடியாத சூழல் இருக்குல்ல, இப்போ படம் ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு. அதான் அந்த கோர்ட் அந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. மண்டப் கேளுங்க, இல்லைன்னா ஃபில்ம் ரிலீஸ் பண்ணாது. இல்ல நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது எந்த அளவுல இருக்கு? நாங்க பேசிக்கிறோம்னா இதுல முக்கியமா ஒண்ணுமே நத்திங் டு ஸ்பீக். ஏன்னா சயின்டிபிக் ஆதாரம் கோர்ட் அதான் கேட்டாங்க. சயின்டிபிக் ஆதாரம் என்ன இருக்கு? நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹிஸ்டோரியன் நீங்க கிடையாது, நீங்க எந்த ஆதாயம் மேல இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கோர்ட் அதை கிளியரா லாயர் கிட்ட கேட்டாங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல கன்னடா எஜுகேஷன் இருக்கிறதுல கமல்ஹாசன் என்ன முடிவு எடுப்பாருன்னா இப்போ அவர் மேலதான் டிபெண்ட் இருக்கு. ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டிலயும் இப்போ ப்ரெஷர் இருக்கு, கர்நாடகாலயும் ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா அங்க ஒரு எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எடுக்கலன்னா இங்க ஒரு எஜுகேஷன் இருக்கு. பட் சில மீடியால ஒரு சிச்சுவேஷன் டென்ஸ் இருக்கு பெங்களூர்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்னும் சிச்சுவேஷனா கிடையாது. காமன் மேன் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாங்க 15 lakh தமிழன்ஸ் இருக்கோம். யாருக்கும் எந்த மாதிரி தொந்தரவு கிடையாது, யாரும் பாதிப்பு கிடையாது. அண்ட் பீப்புள் ஆர் லீடிங் தேர் லைஃப் வெரி நார்மலி. அது ஒரு கிளாரிட்டி மட்டும் சொல்லிடுறேன். பொலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிங்க, ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் காமன் மேனுக்கு இதுக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. நன்றி திரு விஜய் குரோவர், இணைந்ததற்கு நன்றி சார். லாஸ்ட் வேர்ட்ஸ்.
அது ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக கமல் பண்ணாரான்னு கேட்குறாரு. அப்படி ஒரு பேச்சு இருக்குது, ஆனால் அப்படி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் இது பயன்படுதுன்றது ஒத்துக்கணும். இன்னொன்று, இது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு, வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அது அந்த சென்சிட்டிவான இஷ்யூ ஆக்கியிருக்க வேண்டாம். கன்னடர்களும் தமிழர்களும் சகோதரர்கள்ங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே, திரு கார்த்திகை செல்வன் சுருக்கமா ஒரே வரி. பப்ளிசிட்டிக்குன்னு சொல்றதை இழிவுபடுத்துற மாதிரி தான் பாக்குறோம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஒன்றும் கமல்ஹாசனோட படத்தை இங்க வந்து நிறுவனம்ன்றதுக்காகலாம் நாங்க சொல்லல. அவரு இயல்பா சொன்னாரு. சொன்னதுக்கு பப்ளிசிட்டிக்கு தான் சொன்னாருன்னா, தேவையான பப்ளிசிட்டி இப்ப கிடைச்சிருச்சு. ஒரு வருத்தம் மன்னிப்பு நாங்க போய் கோர்ட்ல சொல்லியிருந்தா இந்நேரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு நாளைக்கு. அதுக்கு ஏன் ஒத்துக்கல? இது வந்து இழிவுபடுத்துறாரு. இதான் செய்வாங்க இவங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு நாங்க தான் தமிழ் மொழிக்கு அத்தாரிட்டின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த திராவிட கூடாரம் மொத்தமும் முதல்வர், துணை முதல்வர் உட்பட அமைச்சர்கள், அவங்களோட கூட்டணி கட்சிகள் யாருமே வாய் திறக்கலையே. அதெல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். இதனாலதான் சொல்றோம், திராவிடம் தமிழுக்கு தீது. இதை 50-70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாவாணர் அவர்கள் சொன்னதை இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறுவி இருக்கிறார். அதாவது பந்திக்கே வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போது இலை ஓட்டன்னு வெளியே நின்று கத்திக்கிட்டு இருந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ அவர் சிக்காய் வீட்டில் படுத்திருக்காரு. இப்போ வெளியே ஓடிக்கிட்டு உதயநிதிக்கு சோம்பலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருக்கு உண்மையிலே அவங்க அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அவர் இவர் இல்லை. ஆமாம், இதுதான் இல்லை இது என் கருத்துன்னே வச்சுக்கோங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பெங்களூர்லேருந்து பேசினவர் என்ன சொன்னார்? நான் ஏற்கனவே சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காரு. இதில் ஒன்றுமே கெட்டு போகிறது ஒன்றும் இல்லை, தலை போகிற விஷயமே இல்லை. இதில் வந்து ஒரு மனிதர் அன்கண்ட்ரோலாக பேசக்கூடாதுங்கிறத கமல் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயத்தில் பேசியிருக்காரு. அவருடைய மருதநாயகம் படம் எடுத்துக்கும் போது நடந்த பிரச்சனையிலே அவர் ஹேண்டில் பண்ண விதம் தப்பு. எல்லாத்துலேயும் அப்நார்மல் நாலேஜ் எனக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதுடைய நோக்கம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. இதையும் கமர்ஷியலா மாத்தி பல நேரங்கள்ல அதாவது ஒரே விஷயம் எல்லாருமே வந்து கட்டுறது கைமண் அளவு அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறைகுறைகள் இருக்கும். அவரை வந்து நம்ம வந்து ஒரு சிறந்த நடிகராக செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. அவருக்கு திரைத்துறையில தெரிந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அப்கோர்ஸ் அவர் வந்து ரெகுலரா பல புத்தகங்கள் படிப்பார், இதெல்லாம் தான் அறிவை வளர்க்கக்கூடியது இருக்கு. தொடர்ந்து அது அந்த வகையில நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணணும். காரணம் என்னன்னா, இந்த வயதிலும் சரி ஒரு இளைஞர் போல தொடர்ந்து பல புத்தகங்கள் படிப்பதோ பல விஷயங்களை பற்றி கற்றுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வரும்போது இது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது, அவர் எதேச்சியா பேசினாரா இல்லைன்னா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கு பேசினாரா, அது நம்ம யாருக்குமே தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும். மேபி அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். அதை பொறுத்தவரை இப்போ சத்திக்கு ஒண்ணு கடந்து போகலாம். இல்ல இதுல பாத்தீங்களா, தமிழுடைய இதை வந்து நான் இது பண்ணிட்டேன், தமிழர் மானத்துக்கு இப்ப சொன்னாங்க இல்லையா, இப்ப கூட கேட்டுட்டு போலாமே, இப்ப கூட அப்படி ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தால் இந்த கான்ட்ரவர்சியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் கமலுடைய படத்தை வந்து கன்னடால பாக்குறவங்க இருப்பாங்க, ஆனா தமிழ்நாட்டுல பாக்குறவங்க இல்ல உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்கிற கேள்வி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இங்க வசூல் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அது கான்ட்ரவர்சி அப்படியே இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு கூட விடலாம். பாப்போம். ரைட், ஓகே. அடுத்த நாட்கள் என்ன நடக்க போகிறது தக் லைஃப்ல அப்படின்றத பொறுத்து பார்க்கல. விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.